ஆத்துல கரைஞ்சிச்சு உன்னோட போட்டோவ ஆத்துல வரைஞ்சிட்டேன். நானு நம்ம வீட்டுல எங்கேயோ ஒரு மூலையில இருந்துக்கிறப்பா. எனக்கு 3 வேளை சாப்பாடெல்லாம் வேண்டாம்ப்பா. ஒரே வேளை கஞ்சி ஊத்துனா போதும்பா. உன் பொண்டாட்டி எது பேசினாலும் நான் அமைதியா இருக்கிறேன்ப்பா. என்னைங்க மட்டும் விட்டுட்டு போயிடாதடா. சண்முகம், நம்ம வீட்டுல தங்குறதுக்கும் சாப்பிடறதுக்கும் நான் ஏதாவது வீட்டு வேலைக்கு போய் சம்பாரிச்சு காசு தந்துடுறேன்டா. உன் பொண்டாட்டி கிட்ட டிவி ரிமோட் எல்லாம் கேட்க மாட்டேன்பா. இந்த சீரியலை பாரு அந்த சீரியலை வையின்னு கேட்டு சண்டை போட மாட்டேயா. நான் வாரம் சுகர் மாத்திரை வேணும்னு காசு கேட்க மாட்டேன்ப்பா. சத்தியமா கேட்க மாட்டேன்ப்பா. அப்புறம் சண்முகம், நான் இனிமே பெட்ல பாத்ரூம் போக மாட்டேயா. துடுப்பு கூட பாரம் என்று கரையை தேடும் ஓடங்கள் கனவு காணும் வாழ்க்கையாவும் கலைந்து போகும் கோலங்கள். மாடுண்டு கன்றுண்டு மக்கள் உண்டென்று மகிழ்ந்திருந்த மனிதா, விம்மி அழுத மனையாள் வீதியோடு நின்று விட்டாள். சுமந்து வந்த சுற்றம் சுடலையோடு திரும்பி விட்டார். இப்போது உனக்கு பேரங்கே, பெரிய தனமெங்கே, ஊரங்கே, உறவெங்கே?